நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தரிசனம் அப்படிங்கிறது கோவிலுக்கு போனாதாங்க கிடைக்கும். அங்கே தான் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் இருக்குது, முன்னோர்கள் சொல்லி வச்ச பாரம்பரியங்கள் இருக்குது, குறிப்பாக அந்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு வரலாறும் இருக்குது, புராண கதைகளும் இருக்குது. இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போகும்போது அதை எண்ணி எண்ணி மகிழ்வோம், அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து சொல்லுவோம். இப்படி நம்மளுடைய கோயில்களுடைய வரலாறை காப்பாற்றுறதுல நமக்கும் ஒரு பங்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியை மறக்காமல் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒவ்வொரு கோவில்களை பற்றின அற்புதமான தகவல்கள் காத்துட்ருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு கோவில். எல்லாரும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் தலையெழுத்து சரியில்லைங்க, கையெழுத்துலாம் நல்லா தான் இருக்குது, தலையெழுத்து தான் சரியாக வைக்கல, அந்த பிரம்ம என்னத்தை எழுதுனானே தெரியல அப்படின்னு நம்ம புலம்புறதை பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலினுடைய பெயர் தான் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கு, இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன, இதற்கு பின் இருக்கக்கூடிய புராண கதைகள் என்ன அப்படிங்கிறத விரிவான விளக்கங்கள் மூலமாக நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க ஐயாவை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இறைவனருள்ள ரொம்ப நல்லா இருக்கும் மேம். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியகும் தொலைக்காட்சிக்கும் நமது நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம முதல்ல குறை சொல்கிறது நம்ம தலையெழுத்தை தான். பிரம்ம என்னத்தை எழுதி வச்சானே எனக்கு தெரியலப்பா, என் தலையெழுத்தும் சரியில்லை, என் வாழ்க்கையும் சரியில்லை, ஒன்றே ஒன்று அப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்குது, 10 படி சறுக்குதுன்னு சொல்கிறவங்கள தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த தலையெழுத்தையே மாற்ற முடியுமா, அதற்கான கோவில் இருக்கா அப்படின்னு கேள்விப்படும் போதே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா சார்? அப்படிப்பட்ட கோவிலுடைய சிறப்பான விஷயங்களை நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். உறுதியா முதல்ல நம்மளுடைய பிரம்மபுரீஸ்வரரை பற்றி பேச அனுமதித்த பிரம்மபுரீஸ்வரருக்கும் இந்த வாய்ப்பளித்த புதியகம் தொலைக்காட்சிக்கும் நன்றியை சொல்லிட்டு, மேடம் அழகாக கேட்டாங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தலையெழுத்து இப்படி இருக்கே அப்படின்னா, இது நமக்கு மட்டும் கிடையாது அன்பர்களே, இது சுவாமிக்கும் உண்டுங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த வரலாறு. என்ன சார் சொல்றீங்க, சுவாமிக்கும் தலையெழுத்து உண்டா? ஆமா, நாம தானே கர்ம வினைகள்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் உண்மை. என்னன்னா, நான் என்ற ஆணவத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு என் பாயிண்ட் அதுக்கப்புறம் செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை தானே உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து அதற்கப்புறம் திருப்பியும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த புராண விஷயந்தான் இது. அப்படின்னா பிரம்மன் யார்? அவர் படைத்தல் தொழிலுக்கு உள்ளவர்னு நம்ம சொல்கிறோம், சரியா? அப்போ அவர் ஆதி காலங்களில் எப்படி இருந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம சிவனுக்கு இருந்த மாதிரியே தலைகளோடு இருந்திருக்கிறார். அப்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் 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 நான்னு பேச ஆரம்பிச்சிட்டார். நான் யார் தெரியுமா, நான் தான் படைத்தவன், நான் தான் படைப்பவன் அப்படின்னு நான் என்ற ஆணவம் வந்துவிட்டது. அப்போ அது என்னாகுது, மகாவிஷ்ணுவுக்கு கோபம் வந்துடுது. என்னப்பா இவர் இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி பார்க்குறார். நீ போகிற ரூட்டு தப்பு, நீ தப்பாக பண்ணுற பிரம்மா, மாற்றிக்கோ அப்படிங்கும்போது அவங்களோட மனைவியும் சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக போகிறீங்க, நான் சொல்லாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யார் அப்படின்னா நம் ஈசனே, த லார்ட் ஆஃப் லார்ட் இஸ் லார்ட் சிவா அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் போய் சிவன்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ இவர் சாமதான பேத தண்டம், எப்பயுமே ஈசன் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் தண்டிப்பது இல்லை, தண்டித்தாலும் உடனே அவரே பரிகாரத்தையும் சொல்லிடுவார். அந்த தெய்வத்திட்ட போய், மகா தெய்வத்திட்ட போய் நம்ம மகாவிஷ்ணுவும் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரே, இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே இவர் கோவம் வந்துடுது. எடுத்து தலையை கொஞ்சிடுறார், ஒரு தலையை வெட்டி விடுகிறார். யார்? சிவபெருமான். உடனே அவருக்கு அந்த படைத்தல் தொழிலுக்கான தலையை எடுத்து விடுகிறார். அப்போ ஒரு சாதாரண மனுஷனாக மாறிடுறார். ஈசா மன்னிச்சுக்கோ, எனக்கு இந்த நான் என்ற ஆணவத்தில் நான் அழிந்து விட்டேனே அப்படின்னு ஈசனை நினைத்து வழிபடுகிறார். அப்போ எனக்கு இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்பா ஈசா அப்படின்னு சொல்லி அழுகிறார். அழுத உடனே தான் இவர் தான், நான் தான் சொன்னேனே, நம்ம சிவபெருமான் எப்படின்னா கோவப்பட்டாலும் 5 நிமிஷம்தான் கோவம், அடுத்த நிமிஷம் சரி சரி போ, உனக்கே நானே பரிகாரத்தையும் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு,
பிரம்மாவுக்கு ஒரு 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 பினேஷன் சொல்லலாம், ஒரு மெடிடேஷன் சொல்லலாம், அதே மாதிரி ஒரு 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 யஜ்ஞம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு தேசாந்திரமாக போய் நீ சிவ ஆலயங்களாக போ. அப்போ நீ சிவாலயங்களாக போகும்போது நான் உன் முன் வந்து நான் உனக்கு காட்சி தரேன். அப்போ சொல்கிற வரைக்கும் நீ ஒரு மானிடனாக சிவாலயங்களுக்காக செல்வாயாக அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்றார். இதை நோக்கி பிரம்மன் வந்து ஒவ்வொரு இதாக சிவாலயங்களுக்காக போகும் பொழுது திருப்பட்டூர், இன்றைக்கி இருக்கக்கூடிய திருப்பட்டூர், இது எங்கே இருக்குது? திருச்சியிலேருந்து சென்னை வரக்கூடிய இடத்துல பெரம்பலூருக்கு முன்னாடி திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரன் இருக்குது. அப்போது அந்த இடத்துக்கு வரும்பொழுது சிவபெருமான் வருகிறார். ஏன் பர்டிகுலராக இந்த ஊரில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருச்சிக்கு பல பெருமைகள் உண்டு, இதுலேயும் இங்கே பாருங்களேன், எந்தெந்த ஊருக்கோ போகிறாரு பிரம்மன் சிவனை வழிபட. ஆனால் சிவன் வந்து பிரம்மனுக்கு இந்த ஸ்தலத்தில் தானே காட்சி கொடுக்குறாரு. டெஃபினட்டாக அது வந்து அவருடைய ஊழ்வினை பயன். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் செய்த அதை தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, நான் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு கூட அவருக்குள்ள மகாதெய்வத்தினால் கண்டனம் கொடுத்து கண்டிக்கப்பட்டு அவருடைய பயன், அந்த ஊழ்வினை பயன் எங்கே போகுதுன்னா அவரோட விதி பயன் சரியாகக்கூடிய இடம் அது திருப்பட்டூர். அப்போ அந்த திருப்பட்டூருக்கு வரும்போது என்ன சொல்கிறார், அவருக்கு பரிகாரம் என்ன சொல்கிறாருன்னா, 12 சிவாலயங்களை இங்கேயே நீ பண்ணி 12 சிவாலயங்களுக்கும் நித்தியப்படி பூஜை செய்து நீ எனக்கு வந்து ஆராதனை செய்தேன்னா நீ உனக்கு வந்து அந்த ஒரு தலை திருப்பியும் வரும். அந்த தலை வந்ததுக்கு அப்புறமா நீ வந்து திருப்பியும் பிரம்மாவோட வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தலத்தில் தான் திருப்பியும் பிரம்மாவாக வரார். அவரோட ஆணவத்தை அழித்து அவருக்கு மெய் ஞானத்தை கொடுத்து அவருடைய அகங்காரத்தை அழித்து திருப்பியும் வந்து அந்த தொழிலுக்குள்ளே போகக்கூடிய இடம்தான் அந்த திருப்பட்டூர் சந்நிதி. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வச்சுக்கணும். அப்படின்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அது வந்து பிரம்மனுக்கே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சார் இருக்கு. ஆமாம். அப்போது இதில் நம்ம என்ன கற்றுக்கணும் இந்த விஷயத்தில் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்கலாம், இன்றைக்கி நம்மகிட்ட பெரிய அதிகாரம் இருக்கலாம், நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம். என்றைக்கும் வலியவர்களாக இருப்பவர்கள் எளியவர்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு நல்ல காலம் வரும், ஒருத்தருக்கு கெட்ட காலம் வரும். கீழே இருக்கவங்க மேலே போவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே போவாங்க. எக்காரணத்துக்கு நான் என்ற பேச்சோ அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு என்றைக்குமே தெய்வ சிந்தனையோட நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற எண்ணமும், நான் தான் செஞ்சேன். சில பேர் பாருங்கள், நான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவேன், நான் ருத்ரம் சொல்லுவேன், நான் 100 பேருக்கு அன்னதானம், இதெல்லாம் நான் என்ற அகந்தையை குறிக்கும். இதுல சில பேர் என்னால மட்டும்தான் முடியுங்கிறதையும் சேர்த்து சொல்றாங்க. அது இன்னும் உச்சக்கட்ட அகந்தை. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கிரகங்கள் ரீதியாக அந்த பிளானட்ஸ் வரும்போது எப்படி வந்து சிவன் வந்து பிரம்மாவுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரோ, நமக்கு அவ்வளோ பெரிய தெய்வங்கள்லாம் வேண்டாம், நமக்கு 9 பிளானட்ஸே போதும். அப்போ அந்தந்த பிளானட் வரும். ஓ இந்த ஆட்டம் அப்போ ஆடின அந்த டயத்தில் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க அந்த கெட்ட பிளானட், அவங்க ஜாதகத்தில் உள்ள கெட்ட பிளானட் வரும்போது வா அன்றைக்கி அந்த பேச்சா பேசுனா வா எவ்வளோ பேச்சு அப்படின்னு சொல்லி டொங்குன்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணுவாங்க, இப்போ அப்படி சிவன் வந்து பிரம்மாவுக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுத்து, ஒரு என்லைட்மெண்ட் கொடுத்து, அதாவது ஒரு ஞானத்தை கொடுத்து எப்படி பண்ணாரோ அவங்களே கெட்டதை செஞ்சவங்களே நல்லதை கொடுத்துட்டு போவாங்க. அங்கே சுயம்புவாக இருக்காரா? ஆமாம், சுயம்புவாக இருக்கார், சுவாமி இருக்கார். யார்? பிரம்மா இருக்கார். ஆனால் இந்த பிரம்மாவுக்கு அருள் கொடுத்தது யாருங்கிறத பல பேர் மறைக்கிறோம். அதை மறைக்கக்கூடாது. அந்த பிரம்மாவுக்கு அருள் கொடுத்தது யார்? கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான நம்ம ஈசன் தான். அப்போது அந்த ஈசனை வழிபடுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அவர் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் கொடுத்தது சிவபெருமான். உண்மையான கருத்து இது. ஏன்னா நம்ம வந்து நவகிரக கோவில்கள்னு சொல்கிறோம், ஆனால் அந்தந்த கோவில்களிலும் கிரகங்கள் தான் வந்து சிவனை வழிபட்டிருக்காங்க. சிவனுடைய பேர் மறைஞ்சு போச்சு, அந்த கிரகங்களுடைய பெயர். ஆமாங்க. இப்போ இன்னைக்கு சனி பயிற்சி ஆகட்டும், இதெல்லாம் நான் குடு 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 குடுன்னு போய் எல்லாம் சனி பகவானை போய் கும்பிடுறாங்க. தர்பாரணேஸ்வரர்ல அவர் தானே காப்பாத்தினாரு. அப்போது இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அன்பர்களே, அங்கே குடு குடுன்னு போகிறது, யாராவது ஜோசியராக இருந்து யாராவது சொன்னாலோ, ஏன்னா அங்கே போனால் மஞ்சளை போய் அப்புறது, அதெல்லாம் சொல்லலைங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி அங்கே இருக்கிறவங்க வாங்க மஞ்சளை போட்டால் தலையெழுத்து மாறாது, நீங்கள் அப்படி நினச்சிக்கக்கூடாது. அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்ற அகந்தையை அழித்து, நான் என்கிட்ட எதுவுமே கிடையாது, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, நான் ஒன்றுமே கிடையாது, இந்த மூச்சு சுவாசம் எல்லாம் கொடுத்ததும் அந்த தெய்வமே அப்படிங்கிற சிந்தனையோட வாழக்கூடிய யாராக இருந்தாலும், இந்த சிந்தனையோடு நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த சுவாமிகிட்ட சரணாகதி அடைந்தால் நீங்கள் செய்த கர்மதோஷங்கள் விலகி
உங்களுக்கு வந்து அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயத்தை கொடுக்கறது சிவபெருமான். அதை புரிஞ்சுக்கோங்க. அங்கே போனீங்கன்னா, நானும் திருச்சிக்காரன் தான் சரியா, நானும் அங்கே போயிருக்கோம். பட் நாங்கள் போகும்போதெல்லாம் அங்கே நான் சொல்லி தான் வரும், அப்பா அவரை பாருங்கப்பா அவர்களை பாருங்கப்பான்னு சொல்லுவோம். காரணம் என்ன? அந்த தலையெழுத்தை மாற்றுனது ஈசன். உங்களுடைய குறைகளை போக்கக்கூடிய வல்லமை அங்கே சிவபெருமானுக்கு ஆதிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ பிரம்மா கிட்ட நீங்கள் போகக்கூடாதா? போகலாம், சந்தோஷமாக போங்க. அங்கே நிறைவான இடத்துல பிரம்மா இருக்கார். அங்கே நீங்கள் உட்காந்து என்றைக்குமே அதாவது நீங்கள் என்ன ஒரு உதாரண புருஷனமாக வச்சுக்கணுன்னா, இந்த மாதிரி எனக்கு ஆணவமே வரக்கூடாது லைஃப்பில், நான் இப்படி ஆடக்கூடாது இறைவா அப்படின்ட்டு சிவன்கிட்ட கேளுங்க. சரிங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை வழிபட்டுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. அங்கே போய் கும்பிட்டுட்டு அப்படியே அந்த சந்நிதிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து பதஞ்சலி சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. அங்கே போய் தியானம் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு ஜீவசமாதிக்கு போயிட்டு சாமி எனக்கு காரை கொடு, சாமி எனக்கு பங்களா கொடு, அதெல்லாம் சும்மா இன்றைக்கி எல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. சித்தர்கள்ட்டெல்லாம் கும்பிட்டோம்னா உங்களுக்கு ஞானம் தாங்க வரும், கார் பங்களாலாம் இல்லைங்க. எப்போ உங்களுக்கு கர்ம வினைகள் போகுதோ அந்த தடைகள் போகிறதுனால நீங்கள் நல்ல நிலைக்கு போவீங்க, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அங்கே போயிட்டு பதஞ்சலி சித்தர் இதுக்கு போயிட்டு சத்தமாலாம் மந்திரங்கள் சொல்லாமல் தியான நிலையில் உட்காந்துட்டு அங்கே பாதாள லிங்கம் இருப்பார், அங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரம்மா வழிபட்ட அந்த 12 லிங்கங்களை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அங்கே அம்பாளை தொழுதுட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் உட்காந்துருங்க. இப்போ உட்காந்துட்டு முடிஞ்சால் சுவாமியை நல்லா வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வரக்கூடிய விஷயங்களை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அந்த இடத்துக்கு போனாலே நிறைய நன்மைகளும் கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. எப்போவுமே ஒரு கோவிலில் நம்ம பார்க்குறோம் சித்தர்களுடைய சமாதி, ஜீவ சமாதி அமைந்திருக்கிறத பார்க்குறோம். ஏன் சித்தர்கள் குறிப்பிட்ட சில கோயில்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? எல்லா கோயில்களையும் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்காது. பதஞ்சலி முனிவர் அப்படின்னும் போது அவருடைய ஜீவ சமாதி இங்கே மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவர் அங்கே தான் இருக்கிறார், உயிரோட்டமாக இருக்கிறார், அங்கே தான் இருக்கிறார். ஏன் இந்த சிவன் கோயிலை அவர் வந்து தேர்ந்தெடுத்தார்? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல என்லைட்மெண்ட் கிடைக்கிறது அன்பர்களே. இப்போ மேடம் அழகாக கேட்குறாங்க பாருங்கள், இதுதான் காம்பேரிங். ஆங்கரிங்கிறது ஒரு கப்பலை இழுத்து அப்படி கரெக்டாக கொடுக்கறது மக்களுக்காக. இவங்களும் பெரிய தொண்டு தான் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தர்களாக இருக்கலாம், மகா புருஷர்களாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல ஞானங்கள் கிடைக்குது. அப்போ இந்த இடத்தில் அவருக்கு வந்து பிரம்மபுரீஸ்வரர் கொடுத்த ஞானம் இங்கே நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டார். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்களோ அங்கே எங்கெல்லாம் பாதாள ஈஸ்வரர் இருக்காரோ அங்கே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவசமாதி இருக்கும். ஏன்னா சில இடங்களில் மறைக்கப்பட்ட சில காரணங்கள்னால, இன்வேஷன்ஸ்னால, ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டனால, விரும்பத்தகாத சில இன்வேஷன்ஸ்லாம் போர்கள்லாம் நம்ம மேலே தொடுத்தனால பல விஷயங்கள் மறைக்கப்பட்டது. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பாதாள ஈஸ்வரர்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது பக்கத்தில் கண்டிப்பாக அங்கே ஜீவசமாதி ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கோயிலுக்குன்னு சில முறைகள் உண்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு ஐயனார் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அந்த ஐயனார் கோயிலுக்கு முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் நீங்கள் பசுபதீஸ்வரர் கோயில், ஐ திங்க் ஸோ, இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அது பக்கத்துலேயே இன்னொரு கோயில் உண்டு. அங்கே போயிட்டு அங்கேயும் ஒரு சித்தர்கள் சந்நிதி உண்டு. அங்கேயும் போயிட்டு நீங்கள் பிருகு முனிவர்னு நினைக்கிறேன், எஸ், பிருகு முனிவரோட சந்நிதியை வழிபட்டுட்டு தான் இங்கே நீங்கள் வரணும். இந்த முறைகள் வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய மாற்றம் வரும். அவங்களுக்கு இந்த இடத்துல என்லைட்மெண்ட் இருக்கணும்னு அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி ஆகையால் அவங்களுக்கு அங்கே கிடச்சிது. அந்த எனர்ஜியை போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அங்கே போய் நீங்கள் எதுவுமே வேணாங்க. நமக்கு என்ன கர்ம வினை செய்தோம்னு நமக்கு தெரியாது. அது என்னவா வேணால் இருக்கட்டும், தெரிஞ்சு செஞ்சுருந்தோமோ தெரியாமல் செஞ்சுருந்தோமோ, சஞ்சித கர்மாவில் போன ஜென்மத்தில் செஞ்சுருந்தோமோ, இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமலே யார்ட்டையோ சாபம் வாங்கியிருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அங்கே போய்ட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்யாமல் நீ பார்த்துக்கோப்பா, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு யார்கிட்ட கேட்கணும்? பிரம்மபுரீஸ்வரரான சிவபெருமான்கிட்ட கேளுங்க. கேட்கும்போது அந்த விமோச்சனத்தை, பாவ விமோச்சனத்தை எப்படி வந்து பிரம்மாவிற்கு சிவபெருமான் கொடுத்தாரோ அதுபோல் உங்களுக்கும் அவர் கொடுக்கட்டும். குருஜி, நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான தகவலை சொன்னீங்க. என்னென்னா பிரம்மன் வந்து வழிபட்ட ஸ்தலம் 12 சிவலிங்கங்களை அங்கே வந்து அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். இது இல்லாமல் நம்மளுடைய மூலவரும் இருக்கிறார். இப்போது நான் போகிறேன் அந்த கோயிலுக்கு, என்னுடைய தலையெழுத்து மாறணும், என்னுடைய பிரச்சனைகள் தீரணும், கர்ம வினைகள் நீங்கணும் நான் நினச்சேன்னா எந்த இடத்து நீங்கள் சொல்லிட்டீங்க முதல்ல வந்து ஐயனார் கோயிலுக்கு போகணும், பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இங்கே முதல்ல நான் தரிசிக்க வேண்டிய தெய்வம் எது? முதல்ல உள்ளுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு விநாயகரை தான் பார்ப்பீங்க. விநாயகர் பார்த்துட்டு
உள்ளுக்குள்ளே தான் அப்படியே நீங்கள் போவீங்க. அது அந்த சீக்வன்ஸ் அதுலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. கடைசியாக வரும்போது தான் நீங்கள் நவகிரகங்களை நீங்கள் வழிபட்டுட்டு தான் வெளியே வருவீங்க. வந்தவுடனே தயவு செஞ்சு அங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க. அதே மாதிரி வரும்போது திருப்பியும் உங்களுக்கு இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அது சிவன் சொத்தாக இருக்கலாம், பெருமாளோட சொத்தாக இருக்கலாம், அம்பாளோட சொத்தாக இருக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்லாம் தயவு செஞ்சு வீடு கட்டுறேன், அந்த இடத்துல போய் நான் வியாபாரம் பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டாம். அது அவ்வளோ இது நல்லது இல்லை. அதுக்கான இதுக்கு இப்போ உண்டியலில் இவ்வளோ காசு போடுறேன், அதெல்லாம் வேணாம். அது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால தான் கோயில் சிவன் சொத்து மட்டும் சில விஷயம் கிடையாது. நெகட்டிவ் வார்த்தை வேணான்றனால அதை சொல்லலை. அப்படிங்கும் போது அது ஏன் பின்னாடி வரும்போது கூட தட்டி விட்டுட்டு வர்றதுக்கான காரணமும் என்னென்னா, நான் எதையும் எடுத்துகிட்டு போகலப்பா, எல்லாமே உன் சொத்து தான்ப்பான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தான் அந்த விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஷியலாக, அதாவது இந்த வழிமுறைப்படி நீங்கள் அதை வழிபட்டுட்டு வாங்க. சில பேருக்கு ஒரு தடவை போனாலே மாற்றம் வரும், சில பேருக்கு நிறைய பேக்கேஜ் நிறைய தூக்க முடியாத மூட்டைகள் இருக்கலாம். அவரவர் செய்த வினையை பொறுத்து சில பேருக்கு பல தடவை போகிற மாதிரி வரும். ஆனால் நம்பிக்கைங்கிறத விட்டுறாதீங்க. இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்கிறது என்ன அப்படின்னா, அது ஜோதிடமாக இருக்கலாம், இந்த மாதிரி வழிபாடுகளாக இருக்கலாம். இதெல்லாம் ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகள். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு கொரட்டை விட்டு தூங்கினா தூக்கம்தான் வரும். இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யணும். கர்மாக்களை செய்யணும். படிக்கிறவங்க படிங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு கர்மயோகியாக வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிச்சயமாக சார். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, தட்டி விட்டுட்டு தான் எந்திரிச்சு வரணும். அது எந்த சொத்தாக இருந்தாலும் சரி, சிவனோ விஷ்ணுவோ துர்கையோ யாருடைய சொத்தாக இருந்தாலும். இதற்காகவே ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க இல்லையா? நம்மளுடைய சிவன் கோயிலில் பார்த்தா சண்டிகேஸ்வரருடைய சன்னதி இருக்குது. பெரும்பாலும் எல்லாரும் போயிட்டு அவர் தவநிலையிலிருந்து தான் கணக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் அங்கே தட்டி தட்டி தான் அவர் எழுப்பி விட்டுட்டு வரோம். இது சரிதானா? அவர்கிட்ட போய் எப்படி நான் எந்த சொத்தையும் அபகரிக்கலப்பா, நான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்துட்டேன், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என்னுடைய கர்ம வினைகள் முடிஞ்சால் போதும் அப்படிங்கிறத நான் நினைவில் கொண்டுட்டேன், இவ்வளோதான் எனக்கு, நான் எதையும் எடுத்துகிட்டு போகலங்கிறத எப்படி சொல்லணும்? இப்போ மேடம் அழகாக கேட்டாங்க. தயவு செஞ்சு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவரை போய் தட்டுறது, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதையே போய் அடிப்பாங்க, டம்மு டம்மு டம்முன்னு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் தியான நிலையில் இருக்கார், புரியுதா? அவரோட கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர். நீங்கள் அவர்கிட்டலாம் போய் ஒன்றுமே சொல்ல வேண்டாங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் சுவாமி, நீங்கள் அங்கே போங்க, வந்துட்டேன் பார்த்துக்கோ, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீ தான் காப்பாற்றணும், என்ன தான் நீ தான் ஜெயிக்க வைக்கணும், சரணாகதி அடைஞ்சிருங்க. இதுக்கு ஒரு எளிமையான மந்திரம் சொல்லித்தரேங்க. சிவம் காக்கும் சிவம் வெல்லும். அப்படின்னா என்ன? சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றுறாங்க, சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ நான் ஒன்றுமே கிடையாது, நான் சதை பிண்டம். அப்படிங்கும்போது அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணராத வரை அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல, மனசுக்குள்ளே சொல்ல 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 என்ன ஆகும்னா, நான் என்ற ஆணவம் போகும். இதை நீங்கள் செய்யணும். இது அடிஷ்னலாக மேடம் கேட்டதோட இன்னொன்றும் சொல்லிடுறேன். எந்த சிவாலயத்துக்கு போனாலும் இந்த பிரதோஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நந்தீஸ்வரரை போட்டு படுத்திடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் உங்களோட சாங்கியங்களாக இருக்கலாம், நான் அப்படிலாம் சொல்லலைங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களோட நம்பிக்கைக்குள்ளே நான் வரலைங்க, நானும் ரொம்ப பக்தியான ஆள் தான். பட் அதெல்லாம் நான் சொல்லப்படலை. நீங்கள் அங்கே போய் நந்தீஸ்வரர்கிட்டலாம் போய் ஒன்றுமே நினைக்க வேணாங்க. நீங்கள் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு நீங்கள் வந்துட்டீங்க, செஞ்சிட்டாலே போதுமானது. நீங்கள் காதில் போய் சொல்லணும் செய்யணும் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு சுவாமியை தொழுதுட்டு நந்தீஸ்வரருக்கு இடது காது கிட்ட போய் நின்றுட்டு, வந்துட்டேன்ப்பா, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, என்றைக்குமே வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை நான் வணங்கணும் அப்படின்னு கேளுங்க. எப்போ நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போயிட்டீங்களோ, நீங்கள் முன்கை நீட்டினால் அவங்க முழங்கை தருவார்கள். அப்போ நீங்கள் சுவாமியை வழிபட 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 நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பிரம்மபுரீஸ்வரர் சந்நிதி நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம், அவசியம் போங்க. அது குறிப்பாக உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இருக்கும். நீங்கள் 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக தான் இருப்பீங்க. அந்த டயத்தில் போயிட்டு வர்றது விசேஷமாக இருக்கும். ஒரு டைம் போயிட்டு வந்துட்டு நடக்கலையேன்னு நினைக்காதீங்க. போயிட்டு வாங்க, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னீங்க சார். நட்சத்திரத்தில் போகிறது உசித்தமான ஒரு விஷயம், உகந்த விஷயம் அப்படின்னு. ஆனால் ஒரு சிலருக்கு அதுக்கான பிராப்தம் கிடைக்காது. ஒரு சில நாட்களில் தான் அவங்களுக்கான ஒரு விடுமுறையோ ஏதோ கிடைக்கும் பொழுது அவங்க போகிறாங்க. அப்படின் போது எந்த தினங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம்? அதுதான் அப்படி நீங்கள் சொன்ன கணக்கு தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சில பேருக்கு அது பிராப்தம் இருக்கும், சில பேர் நினைக்கிறது நடக்கும், சில பேருக்கு விளக்கேற்ற கூட முடியாது. அப்படி இருந்தால் என்றைக்கு அவர் உத்தரவு கொடுக்குறாரோ அன்றைக்கி போங்க. ஆனால் குடுகுடுன்னு போயிட்டு ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி போகக்கூடாது. இந்த கோயில் முடிச்சிட்டேன், அடுத்த கோயில் நெக்ஸ்ட், அடுத்த கோயில் நெக்ஸ்ட், அப்படி போகாதீங்க. அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணருங்கள், இந்த சதை பிண்டத்தில் உணருங்கள். குறிப்பாக பிரம்மபுரீஸ்வரர் சந்நிதியில் உங்களுடைய தலையெழுத்து நல்ல நிலைக்கு மாற்றக்கூடிய அம்சங்களை
சிவபெருமானின் உத்தரவின் பேரில் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மாவை உங்களுக்கு கொடுப்பார். கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் திருப்பி திருப்பி சொல்கிறேன், லார்ட் ஆஃப் லார்ட் இஸ் லார்ட் சிவா. அப்போ அங்கே கொடுத்த தலையெழுத்தை மாட்டினது சிவபெருமான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பிரம்மனுடைய தலையெழுத்தையே மாற்றியது சிவபெருமான் தான். அதை ஞாபகம் வச்சுட்டு தான் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் இதுக்கு தான் சார் நம்ம தலைவரலாறு பேசுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம போகிறோம், ஆனால் வழிபாட்டு முறைகளோ இல்லை அந்த ஸ்தலத்தினுடைய வரலாறும் நம்ம தெரிஞ்சுக்காம போகிறதுனால சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பயன்படுத்திடுறாங்க. அதனால நம்ம உண்மையான தெய்வத்தை வணங்குறதை விட்டுட்டு, எங்கே போனால் தீர்வு கிடைக்குமோ அதை வணங்குறதை விட்டுட்டு, குறிப்பாக சொல்லுவாங்க இல்லையா, மூக்கை இப்படி தொடுறதுக்கு பதில் சுற்றி வந்து தொடுறோம் அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம செய்துட்டு இருக்கோம். ஆனால் நேர் வழியில் போகிறது எப்படி, நேர்மையாக போகிறது எப்படி, ஏற்றத்துக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத அற்புதமான விளக்கங்களா நம்ம நேர்களோட பகிர்ந்திருக்கீங்க. நேர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி மேடம். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கு மற்றும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.